எதிர்நீச்சல் சீரியலில் வில்லியா அறிவுக்கரசி கதாபாத்திரம் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் இவங்க யார், இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல் நடிச்சிருக்காங்க, எந்தெந்த திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீரியலில் அறிவுக்கரசி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய ரியல் நேம் காயத்ரி ராஜ். இவங்க நவம்பர் 16, 1995 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. இவங்க கூட பிறந்தது 4 பெண் குழந்தைங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்களா ஆசையெல்லாம் எதுவும் கிடையாதாங்க. இவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் சினிமாவிலையும் சீரியல் நடிக்க வந்திருக்காங்க. இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலேஜில் தான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க. இவங்க காலேஜ் படிக்கும்போதே ஜூனியர் ஆர்டிஸ்டாக தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, காயத்ரி அவங்க தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண முதல் திரைப்படம் தனுஷ் நயன்தாரா நடிப்பில் வெளியான யாரடி நீ மோகினி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு பிறகு மருது, டோரா, மெட்ராஸ், மகளிர் மற்றும் என பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. சந்தானம் நடிப்பில் வெளியான இனிமேலும் இப்படிதான் திரைப்படத்தில் ஹீரோவோட தங்கச்சி நடிச்சிருப்பாங்க. இவன் திரைப்படத்தில் செகண்ட் லீடு ஹீரோயினா நடிகை காயத்ரி அவங்க நடிச்சிருப்பாங்க. மருது திரைப்படத்தில் இவங்களுக்கு வேற நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாரு. தமிழ் சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சுக்கிட்டு இருந்த காயத்ரி அவங்களுக்கு ஹீரோயின் நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாங்க. இதனால் பல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு சில கம்பெனிகளில் இவங்களோட நேரத்தை பற்றி ரொம்பவே பேசினாங்களாம். இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்களாம் காயத்ரி. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்களாங்க. சினிமாவில் இவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காதனால தான் இவங்க சின்னத்திரைக்கு நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். பிரபல தொலைக்காட்சியில் 2013 முதல் 18 வரை டெலிகாஸ்டான வாணிராணி சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் காயத்ரி. இவங்க இந்த சீரியலில் வில்லி கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. இதன் பிறகு பேரழகி சீரியலில் லீடு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஆமாங்க, பேரழகி சீரியலில் கயல் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. கயல் பிருத்வி இந்த ஃபேர் ரொம்பவே பிரபலமானது. இந்த சீரியலில் இவங்களுக்கு வேற அன்பேவா சீரியலில் லீடு ஹீரோவாக நடித்த விராட் அவர்கள் தான் இந்த சீரியலையும் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இவங்க நடித்த முதல் சீரியலே சூப்பர் ஹிட் ஆனது. இந்த சீரியல் வெற்றியை தொடர்ந்து இவங்களுக்கு அடுத்தடுத்து பல சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஆமாங்க, அக்னி நட்சத்திரம் சீரியலில் அகிலா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. அழகு சீரியலில் மல்லிகா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. காயத்ரி பல சீரியல் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு பேரும் புகழும் கொடுத்த சீரியல் இல்லை, அது பேரழகி சீரியல் தாங்க. பேரழகி சீரியலில் ஃபர்ஸ்ட் கதாபாத்திரம் நடிச்சிருந்த காயத்ரி அவங்க இப்போ எதிர்நீச்சல் சீரியலில் அறிவுக்கரசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வில்லியா நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெள்ளித்திரையிலேருந்து சின்னத்திரையில் வந்து கலக்கி இருந்தாலும் இவங்களுக்கு வெள்ளித்திரையில் லீடு ஹீரோயின் நடிக்கணும் அப்படின்ட்டு பெரிய கனவு அப்படின்னு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதிர்நீச்சல் சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? காயத்ரி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் Double 2 பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.